பாருங்க தங்க மோதிரம். எங்க அக்கா கூட்டு கொடு. என்ன இவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கு, உள்ள நொடிய மாட்டேங்குது கை. அக்கா நீங்க தான் எடுக்கணும், அக்கா நீங்க தான் எடுக்கணும், அக்கா. மாப்பிள்ளை பொண்ணு தங்க மோதிரம் போடுறேன். இதுலதான் உங்க திறமையை பார்க்க போற. சரியா? சண்டை போடாத பொறுமையா எடுங்க. சரிங்களா? போடுறதா? போடுங்க போடுங்க. பாருங்க தங்க மோதிரம். அடிச்சுக்காதீங்க அடிச்சுக்காதீங்க அடிச்சுக்காதீங்க. பொறுமையா பொறுமையா பொறுமையா. நான் புருஷனுக்காக விட்டு கொடுறீங்க. எங்க அக்காவுக்கு விட்டு கொடு. புருஷனுக்காக தான் விட்டு கொடுக்கணும். எங்க அக்காவுக்கு விட்டு கொடு. எடு 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 எடு. என்ன இவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கு, உள்ள நொடிய மாட்டேங்குது கை. என் கை ஓட்டையில இருந்து யாரும் கொஞ்சம் பெருசா வச்சானா? ஐயா ஓட்டை ரவுன்னு இருக்குது. இரு இரு. அக்கா நீங்க தான் எடுக்கணும், அக்கா நீங்க தான் எடுக்கணும், அக்கா நீங்க தான் எடுக்கணும், அக்கா நீங்க தான் எடுக்கணும், அக்கா நீங்க தான் எடுக்கணும். எடுக்கணும் எடுக்கணும். என்ன எடுக்கணும்? அக்கா தான் முதல்ல எடுப்பா. அக்கா புருஷன் நல்லா எடுப்பா. எங்க மாமா எடுக்க மாட்டான். அவ விட்டு கொடுக்கா, நீ என்ன எடு எடுங்கிற? அக்காவுக்கு சப்போர்ட்ல தாலி கழுத்துல என்ன ஒண்ணு ஒரு சப்போர்ட்ல போயிடுச்சு. வாயா இதுல பாக்கலாம். இது குடமே உடைஞ்சிர மாட்டிருக்கு. ஐயோ எடுத்துட்டா. எடுத்துட்டியா? எனக்கு என்ன வேற பூ தான் வந்திருக்கு. உனக்கு பூ தான் இதுக்கு மேல வரும். எப்ப உள்ள என்ன உண்மை பெருசா இருக்கு? ஒண்ணு என்னப்பா, 2 மாதம் போட்டீங்களா 1 போட்டீங்களா? 1 தான் போட்டோம். இதுலதான் இப்ப எங்க அக்காவோட திறமையை பாத்தியே இல்லையா? புருஷனுக்காக வித்து கொடுத்தானா? அவன் முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டே இல்ல. உன் வேலையை இதுலயே தெரிஞ்சுட்டேன். உன் திறமெல்லாம் எப்படி இருக்கும்னு. என் வேலை எப்படி இருக்கும்னா நைட் வந்து பாரு. இப்ப நீ என்னடி சொன்ன? இந்த மோதிரம் எடுத்த எங்க யார் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போறதுன்னு நீ சொன்ன. இதுக்கு மேல உனக்கு ஹனிமூனும் கிடையாது, ஃபர்ஸ்ட் நைட்டும் கிடையாது. யாருக்கா? உனக்குதான். ஒரு மோதிரத்துக்காக என் வாழ்க்கைய இப்படி அழிக்க நிக்கிறியா? என் தங்கச்சி கேளு. என் தங்கச்சி தான் இந்த ஐடியா சொன்னா. தங்கச்சி ஃபர்ஸ்ட் நைட் நடத்துவாளா? என் மாமன் நீ 1000 இருந்தாலும் தாலி கட்டின புருஷன் தான் எல்லாமே நடத்தணும். உங்ககிட்ட ஒண்ணு இல்லன்னு இதுல தெரிஞ்சிருச்சு. இது சும்மாதான். உன்கிட்ட ஒண்ணு இத வச்சு நீ என்ன முடிவு பண்ணல மொக்க பையன். சரியா? நான் கேக்குறேன் ஒண்ணு. பிள்ளை வந்து தாலி கட்டுறன்னு வீட்டுல இருந்து கூட்டு வந்துட்டு இப்ப மறுபடியும் பிள்ளை போய் வீட்டுல சேர முடியாது. ஒரு சாப்பிடறதுக்கு ஒரு டீ ஒரு தண்ணி ஏதோ வாங்கி கொடுப்பாக்கலாம். நீ என் மாமன் ஒத்துக்கிறேன். உன்கிட்ட 10 ரூபாய் இல்ல. இப்ப உடனே வா, அடுத்து ஜூஸ் கடையில வந்து என்னென்ன வாங்கி தரேன் பாரு. பாக்கதான் போறேன். உங்க அக்காவை எப்படி நான் வாழ வச்சு காட்டுறேன்னு பாரு. அதுக்கப்புறம் உங்க அப்பா அம்மா வந்து தானா கூப்பிடுவாங்க. பாக்கலாம். வீட்டுக்கு வந்து சீர்வரிசை எல்லாம் செய்வாங்க. உங்க அப்பா அம்மா கையில அப்படியே அழகான ஆண் குழந்தைய பெத்து அப்படியே தாலாட்டி சீராட்டி பாடுற மாதிரி நான் கொடுக்கணும். வாயா சொட்டமாமா வாயா போலாம். அதான் வரேன். நீ போய் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணு. ஒக்காவுக்கு எனக்கும். மாமாவளே பாக்குறேன். ஜூஸ் குடிக்கதான் போறேன். இப்ப குடிச்சிட்டு அப்புறம் டேஸ்ட் என்னன்னு நான் சொல்றேன். போ கொடுத்து எடுத்துட்டு போ. கொடுத்து நீ தான் தூக்கணும். அதான் தூக்கணுமா? தூக்கிட்டு வாயா. வேணா என் பொண்டாட்டியை தூக்கிக்கிறேன். அப்படியே நான் தூக்க முடியாது. வா ஜூஸ் குடிக்க போலாம் வாங்க. வரேன். ஜூஸ் கடையில வந்து இவன் திறமையை காட்டினா அங்கேயும் காட்டலைன்னா இவன் அவ்வளவுதான். ஜூஸ் கல்லையா? இங்க கூட நான் காட்டுவேன். கோயிலா இருக்கு. சரி எங்க மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சொல்றேன். 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லடி. முன்னாடி ஒன்ன பாத்துருந்துருக்கலாம். நீ போடா. நான் உனக்கு கல்யாணம் பண்ணவே மாட்டேன். மாமா அப்படிலாம் சொல்லக்கூடாது. என் முந்தானி பிடிச்சிருக்காத உன் முண்டாடி பிடிச்சிரு. தொட்டைன்னா வெட்டுவேன். தாலி கட்டின புருஷா நீ அவ்வளவு 10 சொல்லு போதும். நடிக்க